Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா கீவேர்ட் ரிசர்ச் டூலை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ கீவேர்ட் ரிசர்ச் டூல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா இன்னைக்கு இந்த ஆர்கானிக் ரிசர்ச்ன்ற ஒரு ஆப்ஷனை தான் பத்தி பார்க்க போறோம். இப்போ ஆர்கானிக் ரிசர்ச்னா என்னன்னா நம்மளோட கம்பெடிட்டர் கீவேர்ட்ஸை வந்து மேட்ச் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து ஆர்கானிக் ரிசர்ச்னு. இப்போ நார்மலாக நம்ம ஒரு கார் கம்பெனி ஒன்று செய்கிறோம்னு வைங்களேன். இப்போ நம்மளோட கார் கம்பெனி ஒன்று நம்ம ரன் பண்ணுறோம். நம்மளோட பிஸ்னஸை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு வந்து கம்பெடிட்டர்ஸ் நம்மளை மாதிரியே கார் கம்பெனி செய்கிற கம்பெடிட்டர்ஸ் யார் யாருன்றதை வந்து நம்ம வந்து முதல்ல வந்து தேடணும். ஓகே, அதை ஃபைண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ நான் வந்து இப்போ நார்மலாக இப்போ நான் வந்து ஒரு கார் கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெடிட்டர்ஸ் சைட்ஸ் வச்சுருக்கேன். அதை பாருங்கள். இப்போ இவர் ஒரு கம்பெடிட்டர்ஸ் Ford.com. ஓகே, இப்போ அடுத்தது வந்து இது ஒரு கம்பெடிட்டர்ஸ், இவர் இன்னொரு கம்பெடிட்டர்ஸ். இவங்கெல்லாம் வந்து கம்பெடிட்டர்ஸ், கார் கம்பெனியோட கம்பெடிட்டர்ஸ். ஓகே, இங்கே பாருங்க, இவங்க வெறும் கார் கம்பெனி தான் செய்கிறாங்க, ஒரு கார் கம்பெனி. இப்போ இவங்கள ஒரு கார் கம்பெனி. ஓகே, இப்போ இன்னொரு கார் கம்பெனின்னு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்க GMC.com, இது ஒரு இன்னொரு அடுத்த கார் கம்பெனி. இப்போ இந்த மூணு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட சேம் நீச் என்ன செய்கிறாங்கன்னா கார்ஸ். கார் செல் பண்ணுறது தான் அவங்க செய்கிற வந்து இந்த கம்பெனியோட வந்து மெயின் கால் வந்து இவங்களோட வந்து கார்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கார். ஓகே, இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் தான் உங்களோட வெஹிக்கல் செல்லிங் தான் இந்த சைட்ஸில் உள்ள விஷயம். ஓகே, இப்போ இதில் தான் மூணு கம்பெடிட்டர்ஸ். இப்போ இந்த கம்பெடிட்டர்ஸ் ரிசர்ச்சில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா யார்க சைட் வந்து ரொம்பவே வந்து விசிட்டர்ஸ் வந்து அதிகமாக வராங்க. இப்போ இதில் தான் நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம கோ த்ரூ பண்ணணும். அப்போ ஒரு அனலைஸ் பண்ணணும். அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடு எடுத்தோம்னா இந்த சைடுக்கு எத்தனை விசிட்டர்ஸ் மந்த்லி விசிட்டர்ஸ் வராங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த சைடு எவ்வளோ க்ரோ ஆயிருக்குன்றது நமக்கு தெரியாது. இப்போ இந்த கம்பெடிட்டர்ஸ் யாருன்றது நம்ம பார்த்துட்டு ஒரு கம்பெடிட்டர்ஸ் எடுத்துட்டு ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆர்கானிக் சர்ச், அதாவது சேம் ரஷ்ன்ற டூலில் ஆர்கானிக் சர்ச்சில் கொண்டு போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணு. ஓகே, இப்போ நம்ம கூட இதை ஆர்கானிக் சர்ச்சில் கொண்டு போய் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டொமைன் ஓவியூவில் கொண்டு போயிட்டு முதல்ல போட்டு பார்க்குறேன். இதுக்கு முன்னுக்கு வந்து இந்த சைட்டை வந்து பெர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். இப்போ பாருங்க, இப்போ இந்த சைட்டை எடுத்தீங்கன்னா இதில் பாருங்க மந்த்துக்கு வந்து பாருங்க ஆர்கானிக் சர்ச் டிராஃபிக் வந்து 20 மில்லியன் இருக்கு. அத்தாரிட்டி சர்ச் வந்து 83% இருக்குன்னா நல்லாவே இந்த சைட் வந்து ரேங்க் ஆயிருக்கு, கூகுளில் ரேங்க் ஆயிருக்குது. இப்போ 20,000 மில்லியன் மந்த்லி சர்ச்னா பாருங்க அந்த சைடுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கு மாதம். ஓகே, பெய்ட் சர்ச் டிராஃபிக் இவ்வளோ இருக்கு. பேக்லிங்ஸ் வந்து 45.5 மில்லியன் இருக்கு, பேக்லிங்ஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சைடு வந்து ஒரு நல்ல கூகுள் ரேங்க்ல வந்து ஒரு முன்னணியில் இருக்க சைட். ஓகே, இப்போ இதில் வந்து வேர்ல்டில் வந்து எங்கே டிராஃபிக் வந்திருக்குதுன்றதை கொடுத்துருக்காங்க. யூஎஸ்ல இருக்க டிராஃபிக் வந்து 16.1 மில்லியன் டிராஃபிக் இருக்கு யூஎஸ் கண்ட்ரியில் மட்டும். ஓகே, கீவேர்ட்ஸ் வந்து ரேங்க் ஆயிருக்கு 2.4 மில்லியன் கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆயிருக்கு. இதே கம்பேர் டு இந்தியா ட்ராக் பண்ணோம்னா 1.2 மில்லியன் வந்து இந்தியாவில் டிராஃபிக் இருக்கு. கீவேர்ட்ஸ் வந்து 92.7K வந்து கீவேர்ட்ஸ் வந்து ரேங்க் ஆயிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஃபாலோவிங்கில் பாருங்க, இந்த மாதிரி இங்கே பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கக்கூடியது. இது வந்து ஆர்கானிக் சர்ச். இது பெய்ட் சர்ச்னா நம்ம வந்து கூகுளுக்கு நம்ம பே பண்ணி இவங்க எப்படி டிராஃபிக் எடுத்திருக்காங்கன்றதும் இருக்கு. பே இவங்க வந்து இவங்களோட ஆர்கானிக் சர்ச்சில் வந்து இவ்வளோ வந்துகிட்டு இருக்கு. அதே வந்து இவங்க வந்து மந்த்லியில் வந்து பேயும் பண்ணுறாங்க. கூகுளுக்கு வந்து கூகுள் டாப் 10 பேஜுக்கு வந்து பே பண்ணி அதில் வந்து டிராஃபிக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இதன் அடிப்படையில் அவங்க மந்த்லி டிராஃபிக் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு டிராஃபிக் ஒன்று ஒரு மந்த்லி உங்களோட சைடுக்கு உங்களுக்கு வந்து பாருங்க ஆர்கானிக் டிராஃபிக். இப்போ பெய்ட் டிராஃபிக் சொல்லிட்டு ஆர்கானிக் டிராஃபிக் மட்டும் எடுத்தாவே ஆர்கானிக் டிராஃபிக்கை வந்து ஒரு நல்ல ஒரு டிராஃபிக் வந்து ஒரு மந்த்லி வந்து உங்களுக்கு கெயின் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ ஆர்கானிக் டிராஃபிக்னா பெய்ட் டிராஃபிக் எவ்வளோ வருதுன்றதையும் பார்க்கணும். தான் பெய்ட் டிராஃபிக்கே பாருங்க, ஒரு நாளைக்கு அவங்க பெய்ட் பண்ணுற டிராஃபிக்கே கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு பெய்ட் டிராஃபிக் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஆர்கானிக் டிராஃபிக் வந்து அதுக்கு மேலே வருது. ஓகே, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கூகுளுக்கு பே பண்ணிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவங்களோட ஆட்டை வந்து நம்ம அந்த கூகுளில் அட்வர்ட்ஸில் போயிட்டு நம்ம பே பண்ணணும். பே பண்ணால் அவங்க வந்து நம்மளோட வெப்சைட்ஸ்க்கான ஆட்டை வந்து அவங்க கூகுள் ரேங்க்ல வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நார்மலாக இங்கே வந்து சும்மா கார் சேல்ஸ்ன்னு சொல்லி அடிச்சிங்கன்னா சேல்ஸ் இந்தியா சும்மா அடிக்குமே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்னும் வரல, இங்கே ஸ்பான்சர் ஆட்ஸ்ன்னு வரும் பாருங்க. இப்போ இல்லைன்னா ஸ்பான்சர் ஆட்ஸ்ன்னு வரல, இங்கே வரும் வந்து இங்கே ஸ்பான்சர் ஆட்ஸ்ன்னு வரும். முன்னுக்கே வந்து நிற்கும். அது வந்து பெய்ட் ஆட்ஸ்.
ஓகே, இந்த பெய்ட் ஆட்ஸ் மூலியமா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து உங்களோட சைட்டுக்கு வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். அதாவது அந்த கார்ஸ் இன் சேல்ஸ் இந்தியா அடிச்சாவே உங்களோட மெயின் சர்ச்சில் ஃபர்ஸ்ட் இதுலேயே உங்களுக்கு காட்டும். ஓகே, ஸ்பான்சர் ஆட்ஸ்ன்னு போட்டு காட்டுவாங்க. ஆர்கானிக் சர்ச்னா சும்மாவே நீங்கள் கார் சேல்ஸ் இன் இந்தியா அடிச்சாவே இதில் டாப் 10ல் வருது ஆர்கானிக் சர்ச். ரைட். இப்போ இது எதன் அடிப்படையில் வருதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டைட்டில் அண்ட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். மெட்டா டைட்டில் இதுக்கு வந்து மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இதோட அடிப்படையில் தான் உங்களோட சைட் வந்து ரேங்க் ஆகுது. ஓகே, கூகுளில் டாப் 10 பேஜில் வந்து ரேங்க் ஆகும். இந்த டாப் 10 பேஜில் உங்களோட சைட் ரேங்க் ஆச்சுன்னா உங்களோட சைட்டுக்கான சேல்ஸும் கூடும், உங்களுக்கான சைட்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வருமானம் வந்து மந்த்லி வந்து மேக் பண்ணலாம். ஓகே, அதான் ஆர்கானிக் சர்ச்ன்றது. பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சர்ச் இப்படி தான் ஒர்க் பண்ணும். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கீவேர்ட்ஸ். இப்போ பாருங்கள், இதில் ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த சைடில் உள்ள கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி எப்படி ரேங்க் ஆகிருக்குன்றதெல்லாம் இந்த பாருங்கள் பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் மந்த்லி இந்த ஒரு சைடு ஒன்று நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னா அந்த சைடை நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ரைட். டாப் ஆர்கானிக் கீவேர்ட்ஸ். இப்போ இந்த டாப் ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்றது தான் டாப் கீவேர்ட்ஸ். அங்கோட இந்த டாப் கீவேர்ட்ஸ் பாருங்கள், 1 மில்லியன் வால்யூம் இருக்குது இதில். ஓகே, சிபிசி ரேட் வந்து $1.3 பே பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இதில் வியூ டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா இல்லை வியூ டீட்டெயில்ஸ்க்கு போனீங்க இங்கே பாருங்க. அடுத்த ஆர்கானிக் சர்ச்சில் ஆர்கானிக் ரிசர்ச்சில் இந்த ஆர்கானிக் ரிசர்ச்சில் போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் இதில் உள்ள கீவேர்ட்ஸ், அதாவது இந்த வெப்சைட்டுக்கான கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த கீவேர்ட்ஸ்க்கான வால்யூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோர்டுன்ற கீவேர்ட் பாருங்கள், 1 மில்லியன் வால்யூம்ஸ் இருக்குது மந்த்லி. ஆனால் கேடி ரேட் வந்து, அதாவது என்ன கேடி ரேட்னா நம்மளோட வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி. இட் இஸ் நத்திங் பட் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி. இந்த கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 100னா இது வந்து ஹார்டுன்னு அர்த்தம். இது பாருங்க, வெரி ஹார்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சும்மா மூவ் பண்ணாவே உங்களுக்கு வெரி ஹார்டுனா இந்த கீவேர்டை வந்து நிறைய சைட்ஸ் வந்து இந்த கீவேர்டுக்கு போட்டியாக இருக்கும். அப்போ ரொம்பவே பெரிய பெரிய சைட்ஸ் எல்லாம் இந்த கீவேர்டுக்கு போட்டியாக இருக்கும். அதனால நம்மளால் ரேங்க் பண்ண ரொம்ப கஷ்டம். அதாவது பெரிய ஒரு வெப்சைட் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் ஓல்ட் ஒரு வெப்சைட் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அது பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி ஒரு பெரிய சைடோட போட்டி போடலாம். நீங்கள் இப்போ தான் எஸ்சிஓவில் பிகினர்னா நீங்கள் இந்த கீவேர்டெல்லாம் எடுக்கவே இல்லை. ஏன்னா கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் வந்து நீங்கள் புதுசாக ஒரு வெப்சைட் ஒன்று எடுத்து ரேங்க் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ அதனால் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி வந்து முதல்ல வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ கீவேர்ட் டிஃபிகல்ட்டி நான் ஆல்ரெடி நம்ம டியூட்டோரில் சொல்லி கொடுத்துருந்தேன். என்னென்னா கீவேர்ட் டிஃபிகல்ட்டி குறவாக இருக்கணும், அதே மாதிரி வால்யூமும் இருக்கணும் அந்த சர்ச்சுக்கு. சிலவங்க வந்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டி குறவாக இருக்க கீவேர்டு எடுப்பாங்க, வால்யூம் இருக்காது. வால்யூம்னா அந்த கீவேர்டுக்கான சர்ச் வால்யூம், எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க மந்த்லி. சர்ச் பண்ணாத ஒரு கீவேர்டை எடுத்துகிட்டு போட்டு நீங்கள் அதை டொமைன் அதாரிட்டி குறவுன்னு இருக்குன்னு எடுத்து நீங்கள் உங்களோட ஆர்டிகல்ஸில் எழுதுனீங்கன்னா அது வந்து பாயிண்ட்லெஸ், நத்திங். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி ரேங்க் பண்ணுறதுன்னா இந்த பாருங்க, பொசிஷன் ஒன்று இருக்கு பாருங்க, இதில் வால்யூம்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து வால்யூம்னா வந்து நம்ம எடுப்போம் ஒரு 1000க்கும் 10,000க்கும் இடையில உள்ளது எடுக்கும். முதல்ல வால்யூமில் போடுவோம், அப்போ நமக்கு லேஸு ரேங்க் அவுட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கேடி இட்ஸ் நத்திங் பட் கீவேர்ட் டிஃபிகல்ட்டி. இதை வந்து நம்ம வந்து வெரி ஈஸி எடுக்கும். அட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சரி வெரி ஈஸி எடுக்கும். வெரி ஈஸி கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இந்த மாதிரி கீவேர்ட்ஸுக்கு வெரி ஈஸி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ கீவேர்ட்ஸ், அதாவது இந்த கீவேர்ட்ஸ் எடுக்கிற மாதிரி இல்லை, இதை வச்சு எழுத தெரியும்னா ஆர்டிகல்ஸ். ஓகே, எழுத முடியாத ஒரு கீவேர்ட்ஸ் எடுக்கல. இப்போ பாருங்கள், கீவேர்ட் டிஃபிகல்ட்டி 12 இதெல்லாம் எடுத்து இல்லை பாருங்கள், மந்த்லி வால்யூம் வந்து 8.1K இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து ஒரு ஆர்டிகல்ஸில் எழுதலாம். ஓகே, இப்போ 8000 வால்யூம் இருக்குது. அப்போ நம்ம எடுத்து கீவேர்ட் டிஃபிகல்ட்டியும் குறவு, அப்போ நம்ம எடுத்து இதில் எழுதலாம். ஓகே, அதே மாதிரி 11 இருக்குது. இப்போ இந்த கீவேர்ட்ஸ் இப்போ 13. இப்போ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து நமக்கு ஆர்டிகல்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் நீங்கள் பாருங்கள் இந்த கீவேர்ட்ஸ் இதில் வந்து நம்ம எழுதுகிற நேரம். இன்னொன்று ஆல்ரெடி பிளாக்லேயும் சொல்லி கொடுத்துருந்தேன், ஷார்ட் டெயில் கீவேர்ட், லாங் டெயில் கீவேர்ட்னு 2 விஷயம். ஷார்ட் டெயில்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இல்லைன்னா 2 இந்த மாதிரி 2 கீவேர்ட்ஸ் இருக்குது ஷார்ட் டெயிலில் வரும். லாங் டெயில்னா ஒரு 3 கீவேர்ட்ஸுக்கு 3 வேர்ட்ஸுக்கு மேலே இருக்கும். ஓகே, வேர்ட்ஸ்.
ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து லாங் டெயில் கீவேர்ட்ஸ். இந்த இதெல்லாம் லாங் டெயில் கீவேர்ட். இது ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் ஒரு 5ம் ஒரு லாங் டெயில் கீவேர்ட்ஸ் ஒரு 5ம் எடுத்து உங்க ஆர்டிகல்ஸ்க்கு எழுதுங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படிதான் நம்ம வந்து இப்போ உங்களோட கம்பெடிட்டர்ஸ் வெப்சைட்ஸ். ஓகே, அதான் நீங்கள் ஒரு வெப்சைட் ஒன்று எடுத்து பண்ணுறேன். இது வந்து உங்களோட சைட். இது இப்போ இதே மாதிரி எடுத்து எழுதி உங்களால் ரேங்க் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, இப்போ இது வந்து பாருங்கள், ஆல் பொசிஷன். ஓகே ரைட், இதில் வந்து பொசிஷன் இதில் நிறையா இருக்குது. இதில் பொசிஷன் இருக்குது, பொசிஷன் சேஞ்சிங்னு இருக்குது. ஓகே, இதில் பொசிஷன் சேஞ்சிங். இதெல்லாம் போய் நம்ம கீவேர்ட்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். இது கொஞ்சம் எனக்கு ஸ்லோவாக இருக்கு பாருங்கள். இந்த கீவேர்ட்ஸ் இது வந்து மந்த்லி டிராஃபிக் இருக்குது. இப்போ அதில் வந்து பாருங்கள் கேடி ரேட் வந்து இவ்வளோக்கு. இதுலேயும் வந்து நம்மளுக்கு வந்து கேடி ரேட்டை வந்து அதே மாதிரி குறைச்சி நம்ம ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். சரியா, இந்த கேடி ரேட் ரைட். இப்போ வந்து கேடி ரேட்டை குறைச்சி இதுலேயும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்து இதில் எடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த பேஜஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் அந்த பொசிஷனில் வந்து நம்ம வைக்கணும். இதில் உங்களுக்கு கொஞ்சம் என்னது கன்ஃபியூஸ் ஆகல. இதில் உள்ள கீவேர்ட்ஸ் நீங்கள் எடுத்து நம்மளை சொல்லி கொடுத்த மாதிரி இந்த கீவேர்ட் டிஃபிகல்ட்டி குறைவாகவும் இருக்கணும், அதுக்கான கீவேர்டுக்கான சர்ச் வால்யூமும் இருக்கணும். அப்படியான கீவேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கலாம். கிட்டத்தட்ட இதில் வந்து நான் அன்றைக்கி சொல்லி கொடுத்தேன், கிட்டத்தட்ட 500க்கு கீழே உள்ளான கீவேர்ட்ஸ் எடுக்காங்க. அது உங்களுக்கு ரேங்க் பண்ணதாக இல்லை. இதெல்லாம் வந்து 500 கீழே இல்லை, எல்லாமே வந்து பாருங்கள் எல்லாம் 1000க்கு மேலே தான் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு கார் சேல் ஒரு வெப்சைட் செய்றீங்கன்னா இந்த கீவேர்ட்லாம் எடுத்து நம்ம ரேங்க் பண்ணி கூகுளில் ரேங்க் பண்ணிக்கொள்ள முடியும். சரியா ரைட், வெஹிக்கல் பிளாக் செய்கிறாங்க. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்து நீங்கள் கம்பெடிட்டர் சைட்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து அடுத்து இது 2வது இதை நம்ம எடுத்து போட்டு பார்ப்போம். இது மந்த்லி சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு. சரியா, இது வந்து அந்த அளவுல பெரிய கொஞ்சம் ஆர்கானிக் செக்டர்ல தான் ஃபர்ஸ்ட் போறோம். ஃபோர்ட் மாதிரி இல்லை, அது வந்து நல்ல ஒரு கம்பெனி. அதோட கொஞ்சம் இது வந்து இதில் மந்த்லி சேல்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ இதில் வந்து பாருங்க 79 வந்து டொமைன் அத்தாரிட்டி ஸ்கோர் இருக்கு. ஆர்கானிக் சர்ச் வந்து என்னது 8.8 மில்லியன் இருக்கு. ஓகே, ஃபோர்டோட கொஞ்சம் குறைவு. ஓகே, பெய்ட் சர்ச் இவ்வளோ இருக்குது. பேக்லிங்ஸ் வந்து 13 மில்லியன் இருக்கு. ஓகே, இதில் நீங்கள் வந்து ஆர்கானிக் டிராஃபிக் என்ன இருக்குது, பெய்ட் டிராஃபிக் என்ன இருக்குது, நான் வந்து டிஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்தேன். ஆர்கானிக் டிராஃபிக்னா அவங்களோட வந்து ஆர்கானிக்காக வர டிராஃபிக், பெய்ட்னா நீங்கள் கூகுளுக்கு பே பண்ணி அது மூலியமாக வர டிராஃபிக். ஓகே, இதுக்கான டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லி கொடுத்தேன். இவங்களோட மெயின் கண்ட்ரி டார்கெட் வந்து யூஎஸ், ஓகே, மெக்சிகோ, கனடா, இதான் மெயின் கண்ட்ரிஸ் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 வேர்ட்ஸை கொடுத்துருந்தாங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இது விளங்கலைன்னா நீங்கள் கூகுள் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் இது என்ன அர்த்தம்னு சொல்லி. ஓகே, சரியா, இப்படி தான் நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறது. சரியா, இப்போ பாருங்கள் இந்த ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் வந்து எப்படி இதில் போயிருக்குதுன்ற சார்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கீவேர்ட்ஸ் எப்படி போயிருக்குதுன்றதெல்லாம். ஓகே, இப்போ உங்களுக்கான ஆர்கானிக் சர்ச்சில் இது எவ்வளோ போகுது பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு 10 மில்லியன் மாதிரி போகுது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நாளுமே இது கிட்டத்தட்ட பெரிய அளவு ஒரு ஆர்கானிக் சர்ச் வந்து போகுது பாருங்கள். இந்த சைடு இங்கே பாருங்கள். ஓகே, நல்ல ஒரு க்ரோத் இந்த சைடு. ஓகே, இப்போ இதில் வந்து ரேங்கான டாப் ஆர்கானிக் கீவேர்ட்ஸ், இது ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் கூகுளில் ரேங்கான டாப் ஆர்கானிக் கீவேர்ட்ஸ் இது பாருங்கள். மந்த்லி வால்யூம்ஸ் என்ன இருக்குது, இதுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க, எல்லா ரேட்ஸும் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரியா, மெயின் ஆர்கானிக் கம்பெடிட்டர்ஸ், அதாவது கம்பெடிட்டர்ஸ்னால் நம்ம இவங்கட மாதிரியே இருக்க கம்பெடிட்டர்ஸ், இவங்களுக்கு போட்டியாக இருக்கவங்களுக்கு தான் சொல்கிறது. நம்ம இன்டர்நெட் நம்ம செய்கிற நேரம் அவங்களுக்கு சொல்கிறது நம்ம கம்பெடிட்டர்ஸ். இந்த கம்பெடிட்டர்ஸ் வந்து இவங்கெல்லாம் கம்பெடிட்டர்ஸ். ஓகே, உங்களோட சைடாக கம்பெடிட்டர்ஸ். இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இதில் பார்க்கலாம், இதுதான் வந்து டாப் 10 கீவேர்ட்ஸ். இதில் வந்து வியூ டீட்டெயில்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா இவங்களையும் முதல்ல நீங்கள் கொண்ட மாதிரி நீங்கள் வந்து பார்த்த மாதிரியே இந்த சைட்டில் என்னென்ன கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகிருக்குன்றத ஒரு ஐடியாவை நீங்கள் எடுக்கணும். சரியா, இந்த ஒரு ஐடியாவை எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட டிராஃபிக், இவங்களோட இதுக்கான டிராஃபிக் இங்கே பாருங்க, வால்யூம் இருக்குது, சர்ச் வால்யூம் இருக்குது. உங்களுக்கு வந்து
6 லட்சம் வால்யூம் இருக்குது. கேடி ரேட் 100. இப்போ நான் முதல்ல சொல்லி கொடுத்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம கேடி ரேட்டை மட்டும் வால்யூம் ஒன்றுமே செய்யாமல் ஈஸி கொடுத்து பாருங்க. இப்போ நான் வந்து யுனைடெட் ஸ்டேட்டில் உள்ள கீவேர்ட்ஸ் தான் எடுக்கிறேன். நீங்கள் கனடாவுக்கும் எடுக்கலாம், மெக்சிகோவுக்கு எடுக்கலாம். டார்கெட் எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க, இந்தியாவிலாம் இல்லை. விட ஓகே, இதெல்லாம் வந்து நல்ல கீவேர்ட்ஸ். இங்கே பாருங்கள் 40 கேடி ரேட் வெரி ஈஸி. இங்கே பாருங்கள் இதெல்லாம் வெரி ஈஸின்றது உங்களுக்கு டக்குன்னு கூகுளுக்கு ரேங்க் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதி நீங்கள் போட்டிங்கன்னா டக்குன்னு கூகுள்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன ரேங்க் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அதாவது நீங்கள் பார்க்குற நேரம் நீங்கள் பார்க்கணும் இதுக்கான சர்ச் வால்யூம் இருக்குதான்னு சொல்லி. சர்ச் வால்யூம் இருக்குது, இல்லாதது ஒன்று 0 பாயிண்ட்ல இருந்துக்கிட்டு சர்ச் வால்யூம் ஒரு 100 200 இருந்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு கேடி ரேட் ஒரு 3-4 இருந்துச்சுன்னா கொண்டு போய் போடாதீங்க, உங்களுக்கு யூஸ்லெஸ். அதனால ரெண்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் ஒரு ஆர்டிகல்ஸ்க்கு வந்து இந்த கீவேர்ட்ஸ் போடணும். ஓகே ரைட். இதில் வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி இதெல்லாம் என்ன சொல்கிறது, லாங் டைல் கீவேர்ட்ஸ் அண்ட் ஷார்ட் டைல் கீவேர்ட்ஸ் எடுங்க. இதெல்லாம் ஷார்ட் டைல் கீவேர்ட்ஸ், லாங் டைல் கீவேர்ட்ஸ் தான். இது ஷார்ட் டைல் கீவேர்ட்ஸ், லாங் டைல். ஷார்ட் டைல் கீவேர்ட்ஸில் ஒரு 5, லாங் டைல் கீவேர்ட்ஸில் ஒரு 5 எடுத்து நீங்கள் ஆர்டிகல்ஸ்க்கு நீங்கள் எழுதுங்க. இப்படி தான் நம்ம சைட்ஸ் வந்து நம்ம ரேங்க் பண்ணுற ஒரு விஷயம். சரியா? இதை வந்து இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு சைட் இருக்குன்னா இந்த சைட், இப்போ இதையும் அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். என்னோட டபாயின் இதில். ஓகே ரைட். இப்போ இதில் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்தது ரொம்ப வந்து கம்பெடிட்டர் சைட்ஸில் வந்து உள்ள ரிசர்ச் தான் பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு கார் கம்பெனி செய்கிறோம். இதெல்லாம் வந்து நம்ம வேர்ல்டில் உள்ள பெஸ்ட் கம்பெனிஸ்னு வைக்கல. நம்ம US UK நீங்கள் வந்து வேர்ல்டு வைடு கார் விற்கிறவங்கன்னா இருந்தால் இது பெஸ்ட்டான வேர்ல்டில் உள்ள பெஸ்ட்டான வெப்சைட்ஸ் எடுத்து நம்ம வந்து அந்த சைடில் உள்ள கீவேர்ட்ஸ் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணுறோம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் கண்ட்ரி உள்ளுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா உங்களோட கண்ட்ரிஸை மட்டும் மெயினாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரிக்குள்ளே அந்த கீவேர்ட்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஓகே, உங்கள் கண்ட்ரிக்குள்ளே எந்த கார் கம்பெனி மெயினில் ஜென்ரேட் போகுதோ அந்த கார் கம்பெனி எடுத்து இந்த மாதிரி SEO டூலில் போட்டு அதுக்கான கீவேர்டு எடுத்து நீங்கள் வந்து கூகுளில் ரேங்க்கு யூஸ் பண்ணணும். இப்போ இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு இங்கே பாருங்கள் அத்தாரிட்டி ஸ்கோர் வந்து 69 இருக்குது. இது வந்து ஆர்கானிக் சர்ச். ஓகே, இதில் பாருங்கள் அவங்களோட பெய்ட் இது ட்ராஃபிக் பேக்லிங்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான், நீங்கள் நம்மளை சொல்லி கொடுத்த மாதிரி இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? ரைட். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம வந்து கம்பெடிட்டர்ஸ் சைடை வச்சு நம்ம வந்து கம்பெடிட்டர்ஸ் சைடை வந்து ஒரு அனலைஸ் பண்ணுறது இந்த மாதிரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வீடியோ டியூட்டரில் நம்ம பார்க்க போகிறோம் கம்பெடிட்டர்ஸ் கீவேர்ட். இந்த இதுக்கான உள்ள கீவேர்ட்ஸ் கேப் எப்படி நம்ம வந்து கேப் கீவேர்ட்ஸ் எப்படி எடுத்து அது மூலயமா எப்படி நம்ம கூகுளுக்கு ரேங்க் பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.